ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் ஹோம் யூடியூப் சேனல். 100 ரூபாயில இருந்தே நம்மளுடைய மாத சேமிப்பு கணக்குகளை தொடங்குறதுக்கு நம்மளால முடியும். ஸோ மினிமமா உங்க கையில 100 ரூபாய் இருந்தாலே போதும். ஸோ இப்பதான் நான் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிறவங்களும், நிறைய நாட்கள் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுமே இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள நீங்க சிக்கிட்டீங்க அப்படின்னாவே ஸோ உங்களுடைய சேவிங்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு ரன் ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு சமயத்துல நல்ல ஒரு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி என்னென்ன சின்ன சின்ன முதலீடுகள்ல நம்மளுடைய சேமிப்பு அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கலாம் வாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்ததுதான். ஸோ இதுல எல்லாமே நான் ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்றதும் அண்ட் எதெல்லாம் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அதுல பாத்தீங்க அப்படின்னா, நீங்க நியர்பைல இருக்கக்கூடிய உங்களுடைய லொகேஷன்ல ஒரு கூட்டுறவு சங்கம், ஒரு மகளிர் சங்கத்துல ஜாயின் பண்ணிருங்க. ஸோ மினிமமா அதுல தொகையில இருந்தே உங்களால ஆட்டோமேட்டிக்கா ஒரு சேவிங் அக்கௌண்ட்குள்ள உங்களால போகிறதுக்கு முடியும். ஸோ நீங்க பேங்க்ல போய் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இதுக்காக நீங்க ஓபன் பண்ணி அதுல ஒரு அமௌண்ட்டை குறிப்பிட்டு நீங்க சேவ் பண்றதை விட ஒரு குழுவா நீங்க சேர்ந்து அமைக்கும் பொழுது இதுல பெனிஃபிட்டும் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். ஸோ இதை பாத்தீங்க அப்படின்னா, நான் ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய மகளிர் சங்க குழு. ஸோ மினிமமா என்னுடைய அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 200 ருபீஸ் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போ வரைக்கும் 20 மாசங்கள் சேர்ந்திருக்கேன். ஸோ இது விளையாட்டுத்தனமா சேர்த்த ஒரு விஷயம்தான். ஸோ 200 ரூபாயில ஸ்டார்ட் ஆகி இப்போ அமௌண்ட் கட்டுற தொகை பாத்தீங்க அப்படின்னா 500 ரூபாய் நாங்க இப்போ கட்டிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஸ்டார்டிங்ல போடும்போது எங்கனால 200 அப்படிங்கறதா பேசிக்கான ஒரு அமௌண்டா இருந்தது. எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதுனால. ஸோ அதுக்கப்புறம் போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆடிட்டிங் நம்ம போகும்போது ஸோ லோன் பர்பஸ்க்காக மற்ற நம்மளுடைய சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற ரீசன்ஸ்க்காக எல்லாம் அப்படியே ஒவ்வொரு ஒரு 6 மாசம் 1 இயர்க்குள்ளேயே இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தோம். ஸோ அப்புறம் 300 வந்தது, அப்புறம் 500 இப்போ பே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இப்போ 20 மாசம் நாங்க கட்டியிருக்கோம். ஸோ இதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளையே அறியாம ஒரு சின்ன விளையாட்டை ஒரு 200 ரூபாயில தொடங்குனது. 200 ரூபாய் தான் நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சு தொடங்குனது. இன்னைக்கு 500 ரூபாய் எங்களால கட்டுற அளவுக்கு நாங்க ஒரு ஃபார்ம் ஆயிருக்கோம். இது பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தொகையில வருமானத்துல இருந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம ஒரு குறிப்பிட்ட தொகை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆயிருச்சு. இப்போ இந்த 2 வருஷத்துல ஒரு 7000 7500 ரூபாய் நம்ம சேவ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா, இதை நம்ம வீட்டுல எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் நம்மளுக்கு சேவ் ஆயிருக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா எப்பப்போ எமர்ஜென்சி வருதோ அப்பெல்லாம் நம்ம பர்ஸ்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்திருப்போம். சரி, எக்ஸஸா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிப்போம். ஸோ ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள சிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை நம்ம இதை இப்போதைக்கு நீங்க இடையில போய் எதுவும் எடுக்கவும் முடியாது. ரெண்டாவது, இது ஒரு லாக்கிங் பீரியட் மாதிரிதான். ஸோ இந்த 2 வருஷத்துக்கும் என்னுடைய தொகைக்கு ஒரு வட்டி அப்படிங்கிறது கால்குலேட் ஆயிட்டு தான் இருக்கும். ஸோ நான் இன்கேஸ் நான் இந்த சங்கத்துல இருந்து பிரியறேன் அப்படின்னா அப்பதான் நான் இதுல இருந்து எடுக்க முடியும். ஸோ ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இது ஒரு நல்ல பெனிஃபிட் தரக்கூடிய ஸ்கீமா உங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது ஒரு விஷயம் இதுல என்ன அப்படின்னா, இதுல நீங்க உள்கடன் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கூட்டுறவு சொசைட்டி தான். ஸோ உள்கடன் வேணும் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்சிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 1 ரூபாய் தான் உங்களுக்கு வரும். ஸோ 1 ரூபாய் வட்டியில இன்னைக்கு இந்த காலத்துல வெளியில போய் நம்ம ஒரு கடன் வாங்குறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கொஸ்டின் மார்க்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ நீங்க ஒரு பேங்க்ல போய் அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா அதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ இப்போ இதுல நம்ம உள்கடன் எடுக்கிறது மூலியமா எப்படி கட்டலாம் அப்படின்னா, நீங்க லைக் ஒரு 20,000 நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா 2000 அசலும் 200 ரூபாய் வட்டியும் அப்படிங்கிற மாதிரி கட்டணும். அடுத்தடுத்த மாசங்கள் வரும்போது அந்த வட்டி அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். 10 ரூபாய் 10 ரூபான்னு குறைஞ்சிட்டே வரும். 200 ரூபாய் கட்டுறீங்கன்னா அடுத்த மாசம் கட்டும்போது 2190 ரூபாய் அப்படி பே பண்ற மாதிரி வரும். அடுத்து வரும்போது 2180 ரூபாய் பே பண்ற மாதிரி வரும். ஸோ வட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியா வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க வேற பேங்க்ல நீங்க லோன் ஏதாவது நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதுவுமே 90 பைசா இல்லைன்னா 1 ரூபி அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஏதாவது ஒரு தொழில் செய்றீங்க, ஒரு சங்கமா சேர்ந்து மகளிரா சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக நீங்க ஒரு சுய தொழில் நீங்க செய்றீங்க அப்படின்னாவோ, உங்களுடைய வீட்டுகள் பராமரிக்கிறதுக்காகவோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக நிறைய ஸ்கீம்ஸ்ல இதுல லோன் ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க அதையுமே நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, பிபிஎஃப் அக்கௌண்ட் அண்ட் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இந்த ரெண்டுமே உங்களுடைய குழந்தைகளுக்கானது.
சோ நீங்க வந்துட்டு இத பண்றது மூலியமா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு கமிட்மெண்ட் குள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். சோ உங்க வீட்ல 2 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா மினிமம் ஒரு 250 ரூபாயில இருந்து நீங்க தொடங்கலாம். சோ 2 குழந்தைகள் மேலயும் 250 ரூபாய் நீங்க பே பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்ல அப்படின்னா உங்களால முடியுது அப்படின்னா மந்த்லி ஒரு 500 பே பண்ணிட்டு வரலாம். சோ உங்களுடைய என்ன அமௌண்ட் முடியுதோ அந்த அமௌண்ட் நீங்க வந்து பே பண்ணலாம். பட் ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அதுல வந்துட்டு ஆம்பளை பசங்களா இருந்தாங்கன்னா பிபிஎஃப் அக்கௌண்ட்டும், பெண்களா இருந்தாங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டமும் நீங்க தொடங்குங்க. சோ அது அவங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்கும் அவங்களுடைய மேரேஜ் டைம்ல உங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வந்து இருக்கும். சோ இப்ப இருந்தே நம்ம ஒரு தொகையை வந்து நம்ம சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு ஒரு ஹையரா ஒரு எஜுகேஷன் நல்லா படிச்சு மேல வந்துட்டாங்க அப்படிங்கும் போது டக்கு டக்குன்னு நம்ம போய் வேற இடத்துல கடன் வாங்காம அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை இப்ப இருந்தே நம்ம சேர்த்து வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முடியும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுடைய சேவிங்ஸ்க்காக, செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கிட்ஸ்னுடைய சேவிங்ஸ்க்காக நீங்க பண்ணலாம். சோ செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட லாக்கிங் பீரியட் வரைக்கும் தான் நீங்க பே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து இருக்கிற டியூரேஷன்ல எல்லாத்துலயுமே வந்துட்டு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கான அந்த பேமெண்ட்கான இன்ட்ரெஸ்ட் வந்து மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கும். சோ கரெக்டான ஒரு இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு கிடைக்கும். இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கூட்டு வட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. சோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்டு. வீட்டு பக்கத்துல பண்டு சேர்க்கிறது, அதாவது உங்க நியர்பைல இல்ல ரொம்ப வருஷமா நடக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையான பர்சன்ஸ் கிட்ட நீங்க வந்து பண்டு சேர்றது, வாரப்பண்டு மாசப்பண்டு அப்படின்னு சேர்த்துவாங்க. அந்த பண்டினுடைய தொகையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 100 ரூபாயில இருந்து கூட இருக்கு. வாரம் 100 சேர்த்துறது, வாரம் 500 சேர்த்துறது, வாரம் 1000 சேர்த்துறதுன்னு இருப்பாங்க. சோ அந்த பண்டுகள்ல வந்து நீங்க எடுக்கலாம். சோ அது வந்து உங்களுக்கு ஒரு சேமிப்பு தான். ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வட்டியை வந்து மொத்தமா பிரிச்சு, இப்போ ஒரு 10,000 இருக்குன்னா அந்த 10,000 10 நபர்களுக்கு 1000 பிரிச்சு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ வட்டி உங்களுக்கு பிரிஞ்சு வரும். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு உள்ள ஏதாவது பணம் தேவைப்படுது, எமர்ஜென்சியா தேவைப்படுது அப்படின்னு சொன்னா உள்கடன் வந்து நீங்க அந்த ஃபண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம். சோ அதுக்கு வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான். சோ லொகேஷன் பொறுத்து நிறைய இடங்கள்ல வட்டி விகிதம் அப்படிங்கிறது மாறுது. 1 ரூபாயில இருந்து 2 ரூபாய் வரைக்கும் வந்து வருது. அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே இடத்துல குலுக்கல் சீட் வந்து நீங்க போடலாம். வாரம் அந்த பேர் எழுதி போட்டு குலுக்கி அதுல இருந்து வரதை எடுக்கலாம். சோ உங்களுக்கு உங்களுடைய நேம் வந்துருச்சு, இந்த வீக் வந்துருச்சு அப்படின்னா தேவைப்பட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க வேற ஆளுக்கு மாத்தி விட்டுக்கலாம். ஓகே, ஸ்கிப் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க சேர்த்தும் போது 10 பேரோட ஒன்னா சேர்த்தும் போது நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். இவங்க சேர்த்துறாங்க நம்மளும் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் விருப்பமும் வரும். ரெண்டாவது அதை வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போற மாதிரி தான். சோ அதை போயிட்டோம்னா 10 பேருக்குள்ள நம்மளுடைய பணம் வந்து பெண்டிங் நிக்க கூடாது. சோ இமிடியேட்டா நம்ம கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு இல்லத்தரசிகளுக்குமே வரும். சோ வீட்டுக்குள்ள எவ்வளவுதான் நடந்துட்டாலும் வெளியில போகும்போது நம்ம வந்துட்டு 1 ரூபாய் கூட நம்மளுக்கு நிக்க கூடாது அப்படின்னு நம்ம எப்பவுமே நம்ம நினைப்போம். சோ 10 பேரோட நீங்க சேர்ந்து பண்ணும்போது உங்களை நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஸ்கீம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நியர்பைல ரொம்பவே நம்பகத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன சீட்டுகள்ல வந்து நீங்க சேரலாம். நிறைய பேரு சேமிக்க தவறுகிற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்றேன். நிறைய சேவிங்ஸ் பண்ணக்கூடியவங்க பாத்தீங்க அப்படின்னா கோல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ காயினா வாங்குறதோ இல்லைன்னா ஜுவல்லா வாங்குறது இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுவாங்க. இதுக்காகவே தங்கம் சேமிப்புகின் திட்டத்திலேயே வந்து நிறைய பேர் வந்துட்டு ஜுவல்லரி ஷாப்லயும் வந்து ஓபன் பண்ணுவாங்க. சோ இது வந்து நம்மளுடைய மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா என்னால அந்த சேவிங்ஸ் வந்து பண்ண முடியலையே, சோ இன்னும் நான் எவ்வளவு வருஷம் காத்திருக்கிறதுன்னு தெரியலன்னு நிறைய நம்ம யோசிப்போம். பட் யாருமே இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கிற ஒரு விஷயத்த தேடுறதே இல்லை. ஒருவேளை உங்களால தங்கத்தை சேமிக்கிறதுக்கு முடியல அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க வெள்ளியை சேமிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். சோ வெள்ளியில இன்வெஸ்ட் பண்றதுமே லாஸ் எல்லாம் என்னைக்குமே ஆகாது. நீங்க வெள்ளியிலயுமே காயினாவோ பாரோவோ நீங்க வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். லைக் நாங்க வந்து தம்பிக்காக வெள்ளி எல்லாம் பொருட்கள் எல்லாம் வாங்கும் போது 73 ரூபாய்க்கு வந்து வாங்கிடணும். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் கிட்ட வந்துட்டு வெள்ளி வந்து போயிட்டு இருக்கு. சோ நாங்க வந்து போடுற ரேட்ல மாத்தி எடுக்கும் போது அதே வெள்ளி 73 ரூபாய்க்கு வாங்கின அதே வெள்ளியை அதே கடையில 100 ரூபாய்க்கு வந்து நாங்க சேல் பண்ணோம். சோ ஓரளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிதான் இருக்கு. சோ எந்த அளவுக்கு தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றீங்களோ உங்களால முடியல அப்படின்னா அதை வந்து சில்வர்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு பாருங்க. இப்போ ஒரு 1 இயருக்கு வந்துட்டு ஒரு 3000 5000 நீங்க சேமிக்கிறீங்க அப்படின்னா அந்த தொகையை கொண்டு போய் உங்களால 1 கிராம் கூட தங்கம் வாங்க முடியாது. ஓகே, கரெக்ட். பட் அந்த இடத்துல அந்த 3000க்கு வெள்ளியா கன்வெர்ட் பண்ண முடியுமா? சோ வெள்ளியா ஒரு பாராவோ காயினாவோ வாங்கி வச்சுக்கோங்க. சோ அதை வந்து நீங்க எப்ப ஹை ரேட் போகுதோ அப்ப நீங்க வந்து போடலாம். என்ன உங்களுக்கு தங்கத்த அளவுக்கு ஏறி இருக்காது, ஆனா அதே அளவுக்கு வந்து நல்ல மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான்.
சோ நீங்க எதை சேமிக்க முடியலையோ அந்த இடத்துல அப்படியே நின்றாம அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்து அந்த விஷயங்களை நீங்க சேமிப்ப தொடங்கலாம். சோ இந்த 4 விஷயங்களையுமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இந்த 2025ல சின்ன சின்ன அமௌண்ட்ல இருந்து உங்கனால சேமிப்பு அப்படிங்கிறத தொடங்கவும் முடியும், அதிகரிக்கவும் முடியும். சோ இது எல்லாத்தையுமே உங்க ஃபேமிலில வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி வந்து பாருங்க. இந்த 4 விஷயத்தையுமே நீங்க ஃபேமிலில இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் அண்ட் கிட்ஸும் இருக்கீங்க அப்படின்னா, இவங்க 3 பேருமே ஒவ்வொரு ஸ்கீம்ல நீங்க சேர்றது மூலியமா, ஒவ்வொருத்தருக்குமான எதிர்கால தேவைகளுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்கனால வந்து சேமிப்புக்குள்ள வந்து கொண்டு போகறதுக்கு முடியும். கண்டிப்பா இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நீங்க என்ன யூனிக்கான விஷயங்கள வந்துட்டு மணி சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க.